தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகரான அஜித் துணிவு படத்தை தொடர்ந்து விடாமுயற்சி படத்தில் நடித்துள்ளார். மகிழ் திருமேனி இயக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். லைக்கா நிறுவனம் இப்படத்தை தயாரித்துள்ளது. இப்படத்தில் அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா, ஆரோ உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் விடாமுயற்சி வெளியாக இருக்கிறது. நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி படத்தின் டீசர் கடந்த மாதம் 28ஆம் தேதி வெளியாகி வைரலானது. அஜித் படங்களுக்கு அப்டேட் கேட்டு அலப்பறையை கொடுப்பதில் அவரது ரசிகர்களை அடிச்சுக்க முடியாது. அந்த வகையில் தற்போது விடாமுயற்சி படத்துக்காக புது ஸ்டைலை அவர்கள் பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள். தியேட்டர்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் சம்பந்தமே இல்லாமல் கடவுளே அஜித்தே என கும்மலாக கூச்சலிட்டு பார்வையாளர்களை கவனம் ஈர்த்து வருவதுதான் அந்த புதுபாணி. இந்த சூழலில் நடிகர் அஜித் தன்னுடைய ரசிகர்களுக்கு நேரடியாக கோரிக்கை வைத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் சமீப காலமாக முக்கியமான நிகழ்ச்சிகளில் பொதுவெளியில் அநாகரிகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் கடவுளே அஜித்தே என்ற இந்த கோஷம் என்னை கவலையடைய செய்திருக்கிறது. எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த பட்டப்பெயரும் சேர்த்து அழைப்பதில் எனக்கு துளியும் உடன்பாடில்லை. எனது பெயரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன். என்னுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக மதித்து கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். விடாமுயற்சி படத்தின் அப்டேட்டை தெரிந்து கொள்ள அஜித் ரசிகர்கள் பயன்படுத்தும் கவன ஈர்ப்பு மந்திரம்தான் இந்த கடவுளே அஜித்தே கூச்சல். தாங்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டினரையும் கடவுளே அஜித்தே என சொல்ல வைத்த புண்ணியவான்களின் எந்த விடாமுயற்சிக்கும் பலன் கிடைத்த பாடில்லை.